Hello students, 10th Maths Chapter 3 Algebra exercise 3.1 செகண்ட் சம் இந்த வீடியோல பார்க்கலாம். செகண்ட் சம் பார்க்கறதுக்கு முன்னாடி அதை நேச்சர் ஆஃப் த சொல்யூஷன் அப்படின்ற டாபிக் பத்தி பார்க்கலாம். ஏன்னா நம்மளுக்கு செகண்ட் கொஸ்டின்ல என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா 3 சப்டிவிஷன் கொடுத்து அதோட நேச்சர் என்ன அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்க சொல்லிருப்பாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு நேச்சர் ஆஃப் த சொல்யூஷன்ல 3 டைப் இருக்கு. டைப் 1 என்னது அப்படின்னா ஹேஸ் யூனிக் சொல்யூஷன். ஒவ்வொரு இதுக்கும் தனித்தனியா ஒரு சொல்யூஷன் இருக்கும். எக்ஸ்ன்றதுக்கு ஒரு வேல்யூ இருக்கும், ஒய்ன்றதுக்கு ஒரு வேல்யூ இருக்கும். அந்த மாதிரி தனித்தனியா ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு வேல்யூ இருக்கும். அதான் டைப் 1. ஓகே, அடுத்த டைப் 2 அப்படின்னு பார்த்துட்டோம்னா இந்த மாதிரி நம்மளுக்கு சால்வ் பண்ணும்போது கிடைக்குது. பண்ணும்போது இந்த சைடு ஃபுல்லாமே கேன்சல் ஆயிருது, இந்த சைடு ஃபுல்லாமே கேன்சல் ஆயிருது. ஸோ 0 = 0 அப்படின்னு நமக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னா இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் சொல்யூஷன்ஸ் இருக்கு அப்படின்னு அர்த்தம். 0 = 0 அப்படின்னு நமக்கு வேல்யூ கிடைச்சிருச்சு. என்னது இன்ஃபைனைட் நம்பர்ஸ் ஆஃப் சொல்யூஷன். அதே மாதிரி டைப் 3 பாருங்க, அதே மாதிரி இருக்கு. 10x plus 4y is equal to 4 and 10x plus 4y is equal to 1. இது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி பண்ணும்போது இந்த சைட் ஃபுல்லாமே கேன்சல் ஆயிடுது. அப்போ எங்கிட்ட பார்த்தோம்னா 4 minus 1 வந்து 3. ஸோ 0 = 3 அப்படின்னு 0 = 0 ரெண்டு 0வா இருந்துச்சோம்னா இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் சொல்யூஷன் சொன்னோம் இல்லையா. அதே மாதிரி 0 = 3 அப்படின்னு ஏதோ ஒரு வேல்யூ, இந்த 3 இருக்கு, ஏதோ ஒரு வேல்யூ 0 = something ஏதோ ஒரு வேல்யூ அப்படி கிடைச்சிச்சு அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா சிஸ்டம் இஸ் இன்கன்சிஸ்டன்ட் அண்ட் ஹாஸ் நோ சொல்யூஷன் அப்படி நமக்கு ஆன்சர் வரும். சரிங்களா, இதுதான் அந்த 3 டைப்பு. இப்போ நம்ம வந்து சம் பார்த்துக்கலாம். சம் பாருங்க, டிஸ்கஸ் த நேச்சர் ஆஃப் த சொல்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபாலோயிங் அப்படின்னு கொடுத்துருக்கேன். சப்டிவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் பாருங்க, x plus 2y minus z is equal to 6 minus 3x minus 2y plus 5z is equal to 12, sorry minus 12, and x minus 2z is equal to 3. 3 equation கொடுத்துருக்காங்க. அது வந்து 1 2 3 அப்படின்னா நேம் கொடுத்துக்கிறேன். ஸோ சொல்யூஷன் x is equal to 2y minus z is equal to 6 minus 3x minus 2y plus 5z is equal to minus 12 and x minus 2z is equal to 3 அப்படின்னு 3 equation எடுத்து எழுதிக்கிறேன். நான் ஃபர்ஸ்ட் 1ஐயும் 2ஐயும் சால்வ் பண்ண போறேன். சரிங்களா, 1ஐயும் 2ஐயும் சால்வ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும். ஸோ x plus 2y minus z is equal to 6 and minus 3x minus 2y plus 5z is equal to minus 12. எதுவுமே மல்டிபிள் பண்ண தேவையில்ல, ஏன்னா நம்மளுக்கு 2y minus 2y இருக்கு. ஸோ இது வந்து கேன்சல் ஆயிரும். ஸோ டேரக்டாவே நம்ம செகண்ட் ஈக்குவேஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனையும் நம்ம வந்து எடுத்து எழுதிக்கலாம். சரிங்களா, ஸோ எடுத்து எழுதிக்கலாம். இப்போ வந்து கேன்சல் பண்ணிடலாம். பண்ணும்போது x minus 3y அப்படின்னா minus 2x, கிரேட்டர் நம்பர் சைன் என்னவோ அதான் பண்ணணும். ஸோ கிரேட்டர் நம்பர் சைனையும் போடுறோம். ஸோ minus 2x plus minus z plus 5z அப்படின்னா கிரேட்டர் நம்பர் சைன் தான் போடுறோம். ஸோ பிளஸ் ஆனால் மைனஸ் இருக்கு. ஸோ 5 minus 1 என்னது 4. ஸோ 4z which is equal to 6 minus 12 அப்படின்னா minus 6. ஓகே, இப்படி இருக்கு. எல்லாமே 2ஆல டிவிசிபிளா இருக்கு. ஸோ த்ரூ அவுட் நான் 2ஆல டிவைட் பண்ண போறேன். ஸோ டிவைடட் பை 2, 2ஆல டிவைட் பண்ண ஆகும் வெறும் minus x இருக்கும். ஸோ minus x plus 2z இருக்கும். 2z which is equal to 6 2ஆல மல்டிபிள் பண்ணோம்னா minus 3. ஸோ minus x plus 2z is equal to minus 3. இது வந்து ஃபோர்த் ஈக்குவேஷன் அப்படின்னு நம்ம வச்சுக்கிறோம். பார்த்தோம் அப்படின்னா 1ஐயும் 3ஐயும் நம்ம சால்வ் பண்ண முடியாது. சால்வ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒய்ன்ற வேல்யூவே நம்மளுக்கு தேர்ட் ஈக்குவேஷன்ல இல்லை. ஸோ வந்து 1ஐயும் 3ஐயும் சால்வ் பண்ண முடியாது. இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஃபோர்த் ஈக்குவேஷன் மணிக்கே இருக்கா. தேர்ட் ஈக்குவேஷன் எக்ஸோட இசட் வேல்யூ மட்டும் தான் இருக்கு. ஸோ எங்கேயும் எக்ஸும் இசட் மட்டும் தான் இருக்கு ஃபோர்த் ஈக்குவேஷன். ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னா 3ஐயும் 4ஐயும் நான் சால்வ் பண்ண போறேன். ஸோ 3 and 4 சால்வ் பண்றோம் அப்படின்னா எழுதிக்கோங்க, x minus 2z which is equal to 3 and minus x plus 2z which is equal to minus 3. ரெண்டு ஈக்குவேஷனும் அப்படியே தான் எழுதிக்கிறேன். பார்த்துட்டோம் அப்படின்னா எக்ஸ் மைனஸ் எக்ஸ் கேன்சல் ஆயிடுது, minus 2z plus 2zம் கேன்சல் ஆகுது, 3 minus 3 வந்து 0 ஆயிடுது. ஸோ 0 is equal to 0 அப்படின்னு நமக்கு கிடைச்சிருக்கு. இந்த மாதிரி ரெண்டுமே 0 அப்படின்னு கிடைச்சிச்சுன்னா என்ன சொல்லியிருக்கோம், இன்ஃபைனைட் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லி டைப் 2 இன்ஃபைனைட் சொல்யூஷன் பார்த்தோம் இல்லையா அது. ஸோ த சிஸ்டம் ஹேஸ் இன்ஃபைனைட் சொல்யூஷன். செகண்ட் சப்டிவிஷன் பாருங்க, 2y plus z is equal to 3 into minus x plus 1 minus x plus 3y minus z is equal to minus 4 3x plus 2y plus z is equal to minus 1/2. ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ இது வந்து நார்மலா ஒரு ஈக்குவேஷன் மாதிரி ஃபார்ம் பண்றோம். ஸோ இந்த 3 வந்து உள்ள மல்டிபிள் பண்றோம், அவ்வளவுதான். மல்டிபிள் பண்ணி இந்த எக்ஸ் டேர்மா அந்த சைட் கொண்டு போயிட்டோம் அப்படின்னா ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் ஆயிரும். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். ஸோ ஃபர்ஸ்ட் இது கொடுத்துருக்கதை எழுதிக்கோங்க. இந்த 3 உள்ள மல்டிபிள் பண்றோம். ஸோ 2y plus z is equal to minus 3x plus 3 அப்படின்னு இருக்கும். minus 3x இங்க ஈக்குவல் டு தாண்டி வரும்போது plus 3x ஆகுது. ஸோ 3x plus 2y plus z is equal to 3. இது வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். அடுத்து செகண்ட் என்ன கொடுத்துருக்காங்க, x plus 3y minus z is equal to minus 4. இது ஒரு ஈக்குவேஷன் ஃபார்மேட்ல தான் இருக்கு. ஸோ டைரக்ட் ஆனா அப்படியே எழுதிட்டு அது செகண்ட் ஈக்குவேஷன் அப்படின்னு வச்சுக்கோங்க. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, 3x
plus 2y plus z is equal to minus 1/2 ஒரு இந்த ஃபிராக்ஷன்ல கொடுத்துருக்காங்க. இந்த டினாமினேட்டர் இருக்க 2 வந்து இங்க வரும்போது மல்டிப்ளிகேஷன். ஸோ இது 2 ஆல மல்டிபிள் பண்றோம். மல்டிபிள் பண்ணோம்னா அந்த 2 வந்து போயிடும். ஸோ 2 ஆல மல்டிபிள் பண்ணுங்க. 6x plus 4y plus 2z is equal to minus 1. இது வந்து தேர்ட் ஈக்குவேஷன் அப்படின்னு வந்துருக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம எப்பயும் போடுற ப்ரொசீஜர் தான் 1ஐயும் 2ஐயும் சால்வ் பண்ணணும். அடுத்து 1ஐயும் 3ஐயும் சால்வ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் 1ஐயும் 2ஐயும் சால்வ் பண்ணலாம். From 1 and 2, 3x plus 2y plus z which is equal to 3 and minus x plus 3y minus z is equal to minus 4. எதுவுமே நம்ம மல்டிபிள் பண்ண தேவையில்லை. ஏன்னா ஆல்ரெடி அவங்களுக்கு நம்மளுக்கு கேன்சல் பண்ற மாதிரி z வந்து கேன்சல் பண்ற மாதிரியே இருக்கு. ஸோ எதுவுமே மல்டிபிள் பண்ணாம டைரக்டா ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் செகண்ட் ஈக்குவேஷன் அப்படியே எடுத்து தான் எழுதியிருக்கேன். பண்ணும்போது பிளஸ் z மைனஸ் z கேன்சல் ஆயிடும். 3x minus x அப்படின்னா 2x, 2y plus 3y அப்படின்னா 3 plus 2 5. ஸோ plus 5y which is equal to 3 minus 4 அப்படின்னா கிரேட்டர் நம்பர் சைன் வந்து மைனஸ். ஸோ மைனஸ் சைன் போட்டு மைனஸ் தான் பண்றோம். ஸோ 4ல 3 போச்சுன்னா அது 1. ஸோ 2x plus 5y which is equal to minus 1. இது வந்து ஃபோர்த் ஈக்குவேஷன். அடுத்து 1ஐயும் 3ஐயும் சால்வ் பண்ணலாம். சால்வ் பண்ணணும் அப்படி பார்த்துட்டோம் அப்படின்னா இந்த எக்ஸை வந்து நம்ம எதை வந்து நம்ம மல்டிபிள் பண்ணலாம் அப்படின்னா இங்க வந்து 2 ஆல மல்டிபிள் பண்றோம். 8 ஆல மல்டிபிள் பண்றோம் அப்படின்னா இங்க வந்து 6 ஆகுமா. ஸோ எக்ஸை வந்து எலிமினேட் பண்ற மாதிரி வரலாம். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை நான் 2 ஆல மல்டிபிள் பண்ணிக்கிறேன். இந்த 3யோட சால்வ் பண்றதுக்கு 2 ஆல மல்டிபிள் பண்ண ஆகும் 6x plus 4y plus 2z which is equal to 3 2s என்னது 6. ஸோ 3 2s 6 வரும். அதான் இப்போ எழுத போறோம். ஸோ ஃப்ரம் 1 and 3 சால்வ் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை 2 ஆல மல்டிபிள் பண்ணிக்கிறேன். ஸோ 6x plus 4y plus 2z which is equal to 6. அண்ட் தேர்ட் ஈக்குவேஷன் அப்படியே தான் எழுதுறேன். 6x plus 4y plus 2z which is equal to minus 1. இப்போ சைன்ஸை சேஞ்ச் பண்றோம். சேஞ்ச் பண்ணோம்னா இது எல்லாமே கேன்சல் ஆகும். 6xம் மைனஸ் 6x கேன்சல் ஆகுது. 4y மைனஸ் 4y கேன்சல் ஆகுது. 2z மைனஸ் 2z கேன்சல் ஆயிடும். எல்லாமே கேன்சல் ஆகுது. வந்து 0 இருக்கும். 6 minus 1 வந்து 7. ஸோ 0 is equal to 7 நம்மளுக்கு வேல்யூ கிடைச்சிருக்கு. இந்த மாதிரி கிடைச்சிருச்சு அப்படின்னா நம்மளுக்கு இன்கன்சிஸ்டன்ட் அண்ட் ஹேஸ் நோ சொல்யூஷன் அப்படின்னு எழுதுவோம்ல அதுதான் தேர்ட் டைப். தேர்ட் சப்டிவிஷன் பாருங்க. y plus z by 4 which is equal to z plus x by 3 which is equal to x plus y by 2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது 3 ஈக்குவல் கொடுத்துருக்காங்க. அப்புறம் x plus y plus z is equal to 27 அப்படின்னு ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டையும் ஃபர்ஸ்ட் ஈக்குவேட் பண்ணிக்கலாம். ஈக்குவேட் பண்ணோம்னா ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும். பாருங்க y plus z by 4 which is equal to z plus x by 3 இந்த ரெண்டையும் ஈக்குவேட் பண்ண போறோம். ஸோ கிராஸ் மல்டிபிள் பண்றோம். ஸோ 3 into y plus z which is equal to 4 into z plus x. 3 உள்ள மல்டிபிள் பண்ணோம். இங்க 4 உள்ள மல்டிபிள் பண்றோம். ஸோ 3y plus 3z which is equal to 4z plus 4x. இப்போ இந்த டேர்ம் எல்லாத்தையும் நான் இங்கிட்டு கொண்டு வந்துக்கிறேன். சரிங்களா. ஸோ 4x plus 4z minus 3y minus 3z which is equal to 0. அப்போ 4z minus 3z அப்படின்னா வெறும் z. ஸோ 4x minus 3y plus z which is equal to 0. இது வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் நமக்கு கிடைச்சிருச்சு. அடுத்து இந்த மூணுமே ஈக்குவல் தான் கொடுத்துருக்காங்க. அடுத்து இந்த ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணாலும் சரிதான், இல்லை இந்த ஃபர்ஸ்டையும் லாஸ்டையும் ஈக்குவேட் பண்ணாலும் சரிதான். எப்படினாலும் நம்ம பண்ணிக்கலாம். இந்த ரெண்டையும் பண்ணிக்கலாம், அடுத்து இந்த ரெண்டையும் பண்ணிக்கலாம், இல்லைன்னா இந்ததையும் இந்ததையும் பண்ணிக்கலாம். சரிங்களா. ஒரு சேஞ்சுக்கு நான் அந்த ஃபர்ஸ்ட் ஒன்னையும் இந்த லாஸ்ட் ஒன்னையும் ஈக்குவேட் பண்ணி பார்க்குறேன். சரிங்களா. ஸோ y plus z by 4 which is equal to x plus y by 2. கிராஸ் மல்டிபிள் பண்ணிக்கலாம். அப்போ 2 into y plus z which is equal to 4 into x plus y. 2 உள்ள மல்டிபிள் பண்ணணும், இங்கே 4 உள்ள மல்டிபிள் பண்ணணும். ஸோ 2y plus 2z which is equal to 4x plus 4y. இப்போ எல்லா டேர்மும் ஒரே சைடாக கொண்டு வந்துக்கலாம். இந்த டேர்ம்ஸ் எல்லாத்தையும் இந்த சைட் கொண்டு வந்துக்கலாம். ஸோ மைனஸ் ஆகும் இது ரெண்டுமே. ஸோ 4x plus 4y minus 2y minus 2z which is equal to 0. அப்போ 4x 4y minus 2y அப்படின்னா plus 2y minus 2z which is equal to 0. இது வந்து செகண்ட் ஈக்குவேஷன். சரிங்களா. 1 2 ஈக்குவல் கொடுத்துருக்காங்களே, அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சோம். 3 தான் வச்சு ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் செகண்ட் ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சாச்சு. இது வந்து நம்ம தேர்ட் ஈக்குவேஷன் அப்படின்னு நம்ம வச்சுக்கிறோம். சரிங்களா. ஸோ x plus y plus z is equal to 27 அப்படின்றது தேர்ட் ஈக்குவேஷன் அவங்களே கிவன் கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் 1ஐயும் 2ஐயும் சால்வ் பண்ணணும். 1ஐயும் 2ஐயும் சால்வ் பண்ணோம்னா டேரக்டாக எழுதிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வந்து 4x minus 3y plus z is equal to 0. செகண்ட் ஈக்குவேஷன் 4x plus 2y minus 2z is equal to 0. ரெண்டுமே 4x அப்படின்றதுனால நான் எதுவுமே ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் செகண்ட் ஈக்குவேஷன் இதுலமே சேஞ்சஸ் எதுவுமே பண்ணாம டைரக்டா அப்படியே சம் எழுதிக்கலாம்.
ஸோ இப்போ சைன் சேஞ்ச் பண்ணலாம். இங்கே ப்ளஸ் இருக்கு, ஸோ மைனஸ் பண்ணுறோம். இங்கே மைனஸ், இங்கே மைனஸ் இருக்கு, இங்கே ப்ளஸ் ஆகுது. சரிங்களா? அப்போ வந்து இது கேன்சல் ஆயிடுது. மைனஸ் 3y மைனஸ் 2y அப்படின்னா பாசிட்டிவ், மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ், ஆனால் கிரேட்டர் நம்பர் சைன் வந்து மைனஸ், ஸோ அந்த சைன் போடுறோம். ஸோ மைனஸ் 5y ப்ளஸ் z plus 2z அப்படின்னா 3z which is equal to 0. இது வந்து fourth equation. சரிங்களா? இப்போ 1ஐயும் 2ஐயும் சால்வ் பண்ணி fourth equation நமக்கு கிடைச்சிருச்சு. அடுத்து என்ன பண்ணணும்? 1ஐயும் 3ஐயும் சால்வ் பண்ணணும். 1ஐயும் 3ஐயும் சால்வ் பண்றதுக்கு நம்ம ஏதாவது ஒரு வேரியபிளை கேன்சல் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இங்க எக்ஸுக்கு வந்து 4 இருக்கு. ஸோ இங்கேயும் நான் 4ஆல மல்டிபிள் பண்ணுவேன் அப்படின்னா எக்ஸ் வந்து கேன்சல் ஆகும். ஸோ த்ரூ அவுட்டா நான் வந்து 4ஆல மல்டிபிள் பண்ணிக்கிறேன். ஏன் நான் எக்ஸை எலிமினேட் பண்ண பாக்குறேன் அப்படின்னா இங்க நம்மளுக்கு ஃபோர்த் ஈக்குவேஷன்ல ஒய்யும் இசட்டும் கிடைச்சிருக்கு. அடுத்ததுலயே நம்ம ஒய் இசட்டும் கிடைச்சிருச்சுன்னா தான் அந்த ரெண்டையும் சால்வ் பண்ண முடியும். ஸோ வந்து நான் தேர்ட் ஈக்குவேஷன்ல த்ரூ அவுட்டா 4ஆல மல்டிபிள் பண்ணிக்கிறேன். மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா எக்ஸ்ன்ற வேரியபிள் போயிடும். அந்த இதுலயும் வந்து ஒய் இசட் அப்படின்னு வந்து ஒரு 50 ஈக்குவேஷன் கிடைக்கும். Solving 1 and 3. First equation அப்படியே எழுதிக்கலாம். 4x minus 3y plus z is equal to 0. Third equation 4ஆல மல்டிபிள் பண்றோம். So 4x plus 4y plus 4z which is equal to 27 into 4 வந்து 108. So 108 அப்படி போடுறோம். சைன் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 4x கேன்சல் பண்ணிடலாம். ரிமைனிங் மைனஸ் 3 மைனஸ் 4 மைனஸ் 7y, அப்புறம் z மைனஸ் 4z அப்படின்னா மைனஸ் 3z. ஸோ மைனஸ் 7y மைனஸ் 3z which is equal to மைனஸ் 108. இது வந்து 5th equation உங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஸோ 4ஐயும் 5ஐயும் இப்போ நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். ரெண்டுக்குமே வேரியபிள் வந்து YZ அப்படின்றது தான் இருக்கு. ஸோ 4ஐயும் 5ஐயும் நான் சால்வ் பண்ண போறேன். ஆடிங் 4 and 5 மைனஸ் 5y, இது வந்து 4th equation, இது வந்து 5th equation. சரிங்களா? ரெண்டையும் சால்வ் பண்ண போறோம். அப்போ மைனஸ் 5y பிளஸ் 3z which is equal to 0, மைனஸ் 7y மைனஸ் 3z which is equal to மைனஸ் 108. இது ரெண்டையும் சால்வ் பண்ணணும் அப்படின்னா இது வந்து கேன்சல் பண்ணிடலாம். பிளஸ் 3z மைனஸ் 3z கேன்சல் ஆயிடுது. அடுத்து ரிமைனிங் பாருங்க, மைனஸ் 5y மைனஸ் 7y, மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ், ஆனால் கிரேட்டர் நம்பர் சைன் போடுறோம். ஸோ மைனஸ் 12y which is equal to மைனஸ் 108. இந்த மைனஸும் மைனஸும் கேன்சல் பண்ணோம்னா y is equal to மல்டிப்ளிகேஷன் வந்து டிவிஷன் ஆகும். ஸோ 108 டிவைடட் பை 12. 12 டைம்ஸ் 2 டேபிள்ல பாருங்க, இது வந்து 6 டைம்ஸ் வரும். இது வந்து 5 டைம் and 4 டைம் 4. அப்போ திருப்பி 2 டேபிள்ல போடலாம். 3 times, இது 2 2s are 4, 7 2s are 14. 3 டேபிள்ல பாருங்க, இது 1 time, 9 3s are 27. So y is equal to 9 அப்படி நமக்கு வேல்யூ கிடைச்சிருக்கு. yன்றது 9 கிடைச்ச பிறகு இந்த ரெண்டு ஈக்குவேஷன்ல ஏதாவது சப்ஸ்டிடியூட் பண்ணலாம். நான் வந்து 4th ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிடியூட் பண்ண போறேன். So substitute y is equal to 9 in equation 4. Equation 4 என்னது? minus 5y plus 3z which is equal to 0. இந்த y க்கு பதிலா அந்த 9ன்றதை சப்ஸ்டிடியூட் பண்ண சொல்றேன். So minus 5 into 9 plus 3z which is equal to 0. 9 5s are 45. So the minus இருக்கு. So minus 45 plus 3z which is equal to 0. 3z அப்படியே வச்சுட்டு minus 45 into 1 plus 45 ஆகுது. So 3z is equal to 45. அப்போ z is equal to 45 divided by 3 ஆகும். மல்டிப்ளிகேஷன்ல இருக்குது, டிவிஷன்ல டினாமினேட்டர்ல வருது. So z is equal to 45 by 3. 45 வந்து 3 டேபிள் எத்தனை டைம்ஸ் வரும்? 15 டைம்ஸ். So z is equal to 15 அப்படின்னு நம்மளுக்கு வேல்யூ வச்சிருக்கு. இப்போ நமக்கு y வேல்யூ தெரியும், z வேல்யூ தெரியும். ரெண்டு வேல்யூ தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அந்த ரெண்டையும் தூக்கி நம்ம தேர்ட் ஈக்குவேஷன் இருக்கு அதை சப்ஸ்டிடியூட் பண்ணோம்னா x ஓட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ பாருங்க, சப்ஸ்டிடியூட் 9 y is equal to 9 and z is equal to 15 in equation 3. தேர்ட் ஈக்குவேஷன் என்னது? x plus y plus z is equal to 27. இந்த y க்கு பதிலா 9ம் z க்கு பதிலா 15ன்றதையும் நம்ம சப்ஸ்டிடியூட் பண்ண போறோம். So x plus 9 plus 15 which is equal to 27. 15 plus 9 வந்து 24. So x plus 24 which is equal to 27. X is equal to 27 minus 24 ஆகும். இந்த plus 24 க்கு minus 24. So x is equal to 27 minus 24. 20 minus ஆகும் 3. So x is equal to 3 அப்படி நமக்கு வேல்யூ கிடைச்சிருக்கு. Therefore என்னென்ன ஆன்சர் கிடைச்சிருக்கோ எடுத்து எழுதிக்கலாம். x is equal to 3, y is equal to 9 and z is equal to 15. ஒவ்வொரு இதுக்கும் தனித்தனியா சொல்யூஷன் கிடைச்சிருக்கு அப்படின்னா இது வந்து கன்சிஸ்டன்ட் அண்ட் ஹாஸ் யூனிக் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ therefore the system is consistent and has unique solution. Discuss the nature அப்படின்னு சொன்னனால இந்த ஒரு லைன் எழுதினாதான் நம்மளுக்கு மார்க் கிடைக்கும். சரிங்களா? நான் டைப்ஸ் என்னன்னா 3 டைப் சொல்லி கொடுத்துருக்கேன். ஓகே, தேங்க்யூ.